அன்பு நேயர்களே, இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் ஜனவரி 9 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி. இன்று தட்சிணாயனம். கிழமை வியாழக்கிழமை. கிருத்திகை. இன்று அதிகாலை 4:17 முதல் நாளை அதிகாலை 4:03 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் மதியம் 1:30 வரை மற்றும் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை காலை 9 முதல் காலை 10:30 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். லக்னம் தனுசு லக்னம். சூரிய உதயம் காலை 6:10. சூரிய மறைவு மாலை 6:07. கரணம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. திதி இன்று நண்பகல் 12:03 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மதியம் 3:05 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் நாமயோகம் இன்று மாலை 5:24 வரை சாத்தியம், பின்பு சுபம். அமிர்தாதி யோகம் இன்று நள்ளிரவு 1:10 வரை தைத்துலம், பின்பு நண்பகல் 12:03 வரை கரசை, பின்பு இரவு 11:03 வரை வணிசை, பின்பு பத்திரை. கரணம் இன்று மதியம் 3:05 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமம் இன்று மதியம் 3:05 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் இருக்கண். ஜீவன் இன்று மதியம் 2:43 வரை உயிரற்றவை, பின்பு முழுவாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். மனதில் நல்ல சிந்தனைகள் உதிக்கும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். காரிய அனுகூலமான நாள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆதாயமும் தரும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவீர்கள். வழக்கத்துக்கு மாறான நடத்தையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் குழப்பமாகி வெறுப்படைவார்கள். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். இன்று கனவு நாயகியை சந்திப்பதால் உங்கள் கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக இருக்கும். இதய துடிப்பு அதிகமாகும். நீங்கள் செய்யாததை மற்றவர்களை செய்யச் சொல்லி வற்புறுத்தாதிருக்க முயற்சியுங்கள். தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது. ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள்.
டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற சிலர் கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம் மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு இதமான செய்தி ஒன்று வரும். நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வர். திருமண காரியம் கைகூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். மன மற்றும் நன்னெறி கல்வியுடன் உடற்கல்வியும் தேவை. அப்போதுதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும். ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்ப தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். அமர்ந்து பேசி பிரச்சினையை தீர்க்க வேண்டும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம். திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதாபிமானம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும். தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும். போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும்.
சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: வடமேற்கில் சந்திரனின் திசையில் இரவில் 0 வாட் பால் விளக்கை எரிப்பது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தின் மேல் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பண வரவு இருந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். எதிரிகள் விலகி நிற்பர். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். அதிர்ஷ்டகரமான நாள் இன்று. நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் மிகுந்த களைப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவைப்படும். பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும். நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். பல வேலைகள் விட்டுவிட்டு நீங்கள் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் வேலை அதிகமாக இருப்பதால் நீங்கள் அவ்வாறு செய்ய இயலாது. இன்று திருமண பந்தின் அருமையை பல விதத்திலும் உணருவீர்கள். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் வாழ்வில் தொடர்ந்து செல்வச் செழிப்பு இருக்கும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள்.
சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் பலம் பெறும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை, குறிப்பாக திறந்து வைத்த உணவை சாப்பிடும்போது. ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லை, அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நிதி பற்றாக்குறையை தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பணத்தை கையாள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுமதிக்காதீர்கள், அல்லது நீங்கள் உங்கள் சீக்கிரத்திலேயே பட்ஜெட்டை தாண்டிவிடுவீர்கள். சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமாண்டிக்கான மாலை பொழுது அமையும். மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். பிஸியான வழக்கத்தை மீறி இன்று நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். மேலும் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியும். உங்களுக்கு காதல் பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம். காதலின் உச்சத்தை இன்று அடைவது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாகச் சமாளிப்பார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடகராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல்ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு பவளம் மற்றும் ரூபி. மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். சிம்மராசி நேயர்களே, உற்றார் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வதந்திகளை நம்ப வேண்டாம். சொத்து வகையில் சில பிரச்சனைகள் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் பேசும்போது உஷாராக இருக்கவும். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். அதிகம் சாப்பிடுவது, அதிக கலோரி உணவை தவிர்க்க வேண்டும். இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாகச் செய்ய முடியும். இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும். மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. சிறிய அளவில் அன்பையும் கனிவையும் காட்டி இந்த நாளை விசேஷமானதாக ஆக்குங்கள். இன்று உங்கள் மனதில் பணம் பண்ணும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமாண்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதலும் பயனுள்ள தகவல் தொடர்பும் இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். தன்னை விட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள். ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிடும் வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நல பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய தொழில், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமாக உள்ளன. சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனமும் அவர்களின் ஆசிகளும் பெறும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். கன்னிராசி நேயர்களே, பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு அவசியம். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்லவும்.
பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்துக்காக நீங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். நீங்கள் நகைச்சுவை உணர்வை இழந்துவிடாதீர்கள். தற்காப்பை கடைபிடியுங்கள். குற்றச்சாட்டை நன்கு சமாளிப்பீர்கள். அழைக்கப்படாத எந்த விருந்தினரும் இன்று வீட்டிற்கு வரலாம். ஆனால் இந்த விருந்தினரின் அதிர்ஷ்டம் காரணமாக நீங்கள் இன்று நிதி நன்மைகளை பெறலாம். நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். உங்கள் மனதில் பட்டதை சொல்வதற்கு பயப்படாதீர்கள். இன்று உங்கள் துணையுடன் வெளியே சென்று உல்லாசமாக பொழுதை கழிப்பீர்கள். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான, பணிவான ஊக்கம். கன்னிராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கு முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னிராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக அல்லது பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த நெருடல்கள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈழ்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம். மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். இன்று நீங்கள் ஆபீஸில் செய்ய போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரும். இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீர்கள்.
இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர், சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், டெக் சுற்றி விளையாடுதல், அர்த்தமுள்ளதாக பேசுதல், குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது. மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வர அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும் போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம். கற்கள் நீல சபையர், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: வெள்ளைப்பட்டு கைக்குட்டையை உங்கள் சட்டை பையில் வைத்திருப்பது வேலை மற்றும் வணிகத்தை மேம்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதார நிலை உயரும். திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்துடன் வெளியில் சென்று வருவீர்கள். எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். இன்று உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள். இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும். இன்று சில பிரச்சினைகளை சந்திப்பீர்கள், ஆனால் யதார்த்தமாக இருங்கள். உதவி செய்பவர்களிடம் அதிசயங்களை எதிர்பார்க்காதீர்கள். காதலில் மனவேதனையை இன்றைக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள், ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை. திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்று ஏமாற்றம் ஏற்படலாம். வீரம், தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும், சாகசங்களை அனுபவிக்கவும், பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகம் மாறுவதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள்.
குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறி இருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் வாய்ப்புகள். சக்தி வாய்ந்த புதிய விதிமுறைகள் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விருச்சக ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள். உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் 80 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர் முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8 ஆகும். பரிகாரம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை வாழ ஓடும் நீரில் 4 ஈயங்களை வீசுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, யாரையும் குறை சொல்ல வேண்டாம். பெரியோர்களின் ஆலோசனை கைகொடுக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் முடிவதில் தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எல்லையில்லா பொருள் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க உங்கள் வாழ்வை மேன்மையானதாக ஆக்கிடுங்கள். கவலைகள் இல்லாதிருப்பதே இதற்கான முதல் படியாகும். நெருக்கமான உறவினர் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். சகோதரி போன்ற பாசம் உங்களை ஊக்குவிக்கும். ஆனால் சச்சரவுகளால் நிதானம் இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது உங்கள் நலனைத்தான் பாதிக்கும். திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்ய போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். காரணங்கள் சொல்வதை உங்கள் பாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரிடம் நல்ல பெயரை தக்க வைக்க வேலையை செய்யுங்கள். தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை. ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதைதான். அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுவார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீகத் தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக்கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள். இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களைச் செய்ய வைப்பதற்கும் சூப்பர் இயற்கை சக்திகள் இருக்கலாம். சுய அல்லது உள்வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை.
சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம். இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும்போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர்மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலருக்கு கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். முன்னோக்கி சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கவும். கடன் நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சளியாகும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல்நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். உங்களிடம் போதுமான பணம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் வீட்டின் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனையை பெறுங்கள். குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள். பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள்.
விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொதுச் சேவைகள் என்பன மிகச்சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மனசக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சங்கடம் ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பராசி நேயர்களே, பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து போகவும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். புது பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் விறுவிறுப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சின்ன விஷயங்கள் மனவில் கவலையை ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஊகங்களால் லாபம் கிடைக்கும். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. பெரிய பிசினஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள். ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சினை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்பராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர். 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை. பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு இருந்தால் அவர்கள் பல பகுதிகளில் அற்புதம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மேலும் நடைமுறை மற்றும் கூரிய கண்கூட பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்ப்பதற்கு உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடு அல்லது முடிவுகள் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது.
மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: சிவப்பு நிற காலணிகளை அணிவது வேலை, வணிகத்தை மேம்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்துகொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, வீடு, வாகனத்தை சீர் செய்ய முடியும். உணவில் கவனமும் சீரான ஓய்வும் ஆரோக்கியம் தரும். கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தொழில், வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிட்டோம். முக்கிய முடிவுகளை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். பணிகளில் கவனமாக இருக்கவும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் உற்சாகமான பொழுதுபோக்கான நிகழ்வை முடிவு செய்ய பொருத்தமான நாள். இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள். வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள். பயணம் உடனடி ரிசல்ட்டை தராது, ஆனால் எதிர்கால பயனுக்கு நல்ல அடித்தளமிடும். உங்கள் துணையின் உடல் நலம் இன்று பாதிப்படையலாம். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன, அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாக செய்ய நகர்த்துவதற்கு எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர் நிலைகளை அடைய நன்றாக செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு, யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது. மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும். வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை. கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: வெள்ளி வளையல்களை அணிவது காதல் விவகாரங்களை மேம்படுத்துகிறது.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும்.